அண்ணா நான் வாங்கிட்டு போகிறீங்களாண்ணா? என்ன ரேட்ண்ணா வாங்கினீங்க? இது 16,700. ரெண்டு சேர்த்திங்களா? 16,700 வாங்கியிருக்காரு. ரெண்டு கடை குட்டிங்களாண்ணா? ஓகே ஓகே. ஜோடி எவ்வளோண்ணா? இன்னும் 16,700. 16,700. அது என்ன, அது மயிலம்படியானா இல்லை செம்மறி தாங்களா? தெரியலைங்களா? ஓகே ஓகே. இந்த 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 சைஸ்லேயே கொம்பு இருக்குது, அதான் கேட்டேன். சரி ஓகேண்ணா. இன்னும் அதிகமாக சொன்னாங்களாண்ணா? எவ்வளோ சொன்னாங்க அவங்க? ஒரு 9 சொன்னாரு. ஒன்று 9 சொன்னாங்க. ஓகே ஓகே. பேசி நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க. என்ன கம்மி பண்ணீங்களா இல்லை? கம்மி பண்ணி தான் கேட்டான். 8 ரூபாய்க்கு கேட்டான். 7,500 இங்கே வந்தாரு, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே ஓகேண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் சனிக்கிழமைகளில் நடக்குது. இந்த சந்தை காலையில் 4 மணிலேருந்து 9-10 மணி வரலும் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு, வெள்ளாடு எல்லாம் வரும். எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுதுன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ வாங்கியிருக்கீங்களா? இந்த குட்டி வாங்கியிருக்கீங்களா? அப்படிங்களா? என்ன ரேட்டு ப்ரோ வாங்கினீங்க? 2,700 வாங்கி. 2,700ங்களா? சரி ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கறிக்காகக்கூடிய செம்மறி கடாங்க. இதெல்லாம் வாங்கியிருக்காங்களாண்ணா? இல்லை என்ன ரேட்டுக்கு நான் வாங்கியிருக்காங்களா? ரேட் தெரியலீங்களா? ஓகே ஓகே. 3 ரூபாய்க்கு மேலே தான். 13 ரூபாய்க்கு மேலே. 13 ரூபாய்க்கு மேலே. ஒவ்வொரு கடாவும் கறி எத்தனை கிலோண்ணா வரும்? கறி அப்படியே ஒரு 5-7 கிலோக்குள்ள வரும். 18 கிலோ. 18 கிலோ வரும். ஓகே ஓகேண்ணா. எல்லாம் சரி, எல்லாம் கடை தான். ஓகே ஓகே. அண்ணா வீடியோ எல்லாமே கடை தாங்கண்ணா? எல்லாமே கடை தான். ஓகே ஓகே. எனக்கெல்லாம் கடை பத்தி தெரியாது. ஒரு வீடியோ எல்லாமே செம்மறி கடை தாங்கண்ணா? அவர்கிட்ட கொடுத்து பையனை கேட்கலாம். இல்லை என்ன ரேட் சொல்லிருக்கீங்க? நமக்கெல்லாம் தெரியாது. இல்லை ரேட்டு என்ன ரேட்? எல்லாம் என்ன ரேட்டு ப்ரோ சொல்றீங்க? எத்தனை கொண்டு வந்தீங்க? புரியல. 20 என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க ப்ரோ? 18-19 சொல்லிட்டு இருக்கிறீங்க. உயிரடைக்கு ஒரு 20 கிலோ வருங்களா? சாரி கறிக்கு ஒரு 20 கிலோ வருங்களா? ஓகே ஓகே. எல்லாமே செம்மறி ரகம்தாங்களா? எல்லாம் பல்லு வச்சிருக்கீங்களா ப்ரோ? பல்லுலாம் வைக்கல. ஓகே ஓகே. கறிக்காகக்கூடிய செம்மறி கடைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. என்ன ரேட்டு ப்ரோ சொல்லிட்டு இருந்தீங்க? என்ன ரேட்டு சொல்லிருக்கிறீங்க? 20 ரூபாயா சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இப்போ அனுசரிச்சு எவ்வளோ? 17-18 வந்தாலும் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் கிடாங்களாம் போட்டீங்களாண்ணா? அதெல்லாம் கிடா. ஓகே. மொத்தம் எத்தனை கடைண்ணா இருக்கு? 7 கடை இருக்கு. 7 கடை இருக்கு. இதோட குட்டிங்க இது என்ன ரேட்ண்ணா சொல்றீங்க? 16 சொல்லுங்க. 16. யாரோ கேட்டிருக்காங்களாண்ணா? என்ன ரேட்டுக்கு நான் கேட்டாங்க? நீ மேலே எவ்வளோ? 13. இப்போ ஆடு குட்டி சேர்த்து குட்டி கடா குட்டிங்களா பொட்டை குட்டி? பொட்டை குட்டிங்களா? கெடாலாம் என்ன விலையிலங்கண்ணா இருக்கு? கெடாலாம் அப்படியே 11,500 சொன்னாங்க. 11,500. ஓகே ஓகே. அது என்ன ரேட்டு கேட்குறாங்க? எப்படி இருந்தால் கொடுத்துருவீங்க? 9 கேட்குறாங்க. 10 ரூபா கொடுத்துருவீங்க. 10 ரூபா கொடுத்துருவீங்க. எல்லாம் கறி எத்தனை கிலோங்கண்ணா வரும்? கறி எல்லாம் 11 கிலோ வரும். 11 கிலோ கறியே வரும். சரி. கெடா குட்டி பொட்டை குட்டி எல்லாம் கலந்து வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெடா குட்டி வளர்ப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கு குட்டியெல்லாம்.
இல்லை கடை குட்டிங்களாண்ணா? எவ்வளோ என்ன ரேட்டு நான் கேட்டுட்டு இருக்கிறேன்? 700 கேக்குறாங்கண்ணா, 12 சொல்லிட்டு இருக்காங்க. 12 கொடுத்துடலாங்க. புரியல. 11 12 சொல்றாங்க. 12 ரூபா தான் கொடுத்துருவீங்க. கேக்குறாங்க. ஓகே ஓகேண்ணா, 12 ரூபா தான் கொடுத்துருவீங்க. ஓகே. ஏய் 10 கேட்டாதுடா, அவன் சாமி கொண்டா பணம். நல்லா தான் நல்லா பார்த்து போடாடா. எப்படி இருக்குது? ஆடு நல்லா தான் இருக்குது. ஏய் 11 கிலோ அதெல்லாம் வராது. ஏடா அதெல்லாம் ஆவாது, கம்பெனி அது வித்துலாம். அது ஆவாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா அப்படியே சொல்லுவோம். இது 11 கேக்குறாங்க. ஏய் அதெல்லாம் தரமாட்டேன் நீ கம்பெனில. எதுக்கு 10 ஆடு தராங்க? இதெல்லாம் உங்களுக்கு தாங்கண்ணா? எதுனா இதுதான் நம்மளுக்குங்களா? இது 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 உங்களுக்கு கொடுத்துட்டீங்களாண்ணா? இல்லை வாங்கினீங்களா? ஓகே ஓகே. என்ன ரேட்டுக்கு நான் வாங்கினீங்க? 23 வாங்கிக்கிறேன். 23.5ங்களா? இது நம்ம வெள்ளாடு எத்தனை கிலோங்களா இருக்கும்? கறி 30 கிலோ கொடுங்க. கறியை 30 கிலோ கிட்ட வரும். பல்லு வச்சிருக்காண்ணா? 4 பல்லு. 4 பல்லு. ஐநூறுண்ணா கிடல உங்களுதுங்களா? ஏப்பா முன்ன பார்த்தேன் காணோம். அங்கே போயிருந்தீங்களா? செம்மறி கொண்டு வந்துருந்தீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். நீங்கள் கொண்டு வரீங்க செம்மறி. கிடாங்களா இல்லை போட்டாடுங்களா? செம்மறியில் எல்லாமே கிடாது. எல்லாம் கிடா. வளர்ப்பு கூட்டிங்களா இல்லை பெரிய கிடா? பெரிய கிடாவா? இதில் மறுக்கூட்டிங்களா? என்ன ரேட்டில் தானே இருக்குது? ஸ்டார்டிங் 10 ரூபாயிலேருந்து இருக்குது. 10 ரூபாயிலேருந்து இருக்குது. ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாங்களா? அது எல்லாமே கிடையாது. இது என்ன ஸ்டார்டிங்கு? 13 ரூபாயிலேருந்து இருக்குது. 13 ரூபாயிலேருந்து இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 13 ரூபாயிலேருந்து கிடா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அரை பல்லு தானே. பெரிய கடைலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸில் இருக்குது. 3 கடை. அண்ணா இது என்ன ரேட் நான் சொல்லிட்டு இருக்கிறீங்க? 22 ரூபா சொன்னேன். 1 22ங்களா? என்ன ரேட் நான் கேட்டுட்டு இருக்கிறாங்க? 19 ரூபா 20 ரூபாய்க்கு. 19 ரூபா 20 ரூபாய்க்கு. ஓகே ஓகே. என்ன ரேட் வந்தால் ஃபைனல் கொடுத்துருவீங்களா? 20 ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பேன். 20 ரூபாய்க்கு மேலே வந்தால். மூணுமே பல்லு போட்டிருக்கானா இல்லை பல்லு போடல? பல்லு போடலைங்க. மூணுமே பல்லு போடாத கடை. ஓகே ஓகே. இல்லை உயிரடைக்கு எத்தனை கிலோங்கண்ணா இருக்கும்? உயிரடி 45 கிலோ 50 கிலோ இருக்கும். 45 கிலோ 50 கிலோ இருக்கும். ஓகே சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இது அப்படியே எடுத்துக்கலாம். இதெல்லாம் கிடாங்களா? எல்லாமே கிடையாது. இது எத்தனை கிலோ உயிரோட இருக்கும்? உயிரோட 50 கிலோ வரும். 50 கிலோ வரும். இது 52 கிலோ, அது 50 கிலோ. ஆனால் கறி 25 கிலோ. 25 கிலோ வரும். இது என்ன ரேட் எல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஒன்று 25 சொல்லுது. 25 சொல்லிட்டு இருக்கிறீங்க. யாராவது கேட்டிருக்காங்களா? 21 கேட்குறேன். 22 ரூபான்னு கொடுத்தாங்க. 21 கேட்குறாங்க. இன்னும் 1000 சேர்ந்து வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி எத்தனை கடை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 10 கடை கொண்டாங்க. எத்தனை கொடுத்துருக்கீங்க? 5 கொடுத்துருக்கீங்க. 3 இன்னொரு 5 இருக்கு. ஓகே ஓகே. கடைலாம் பார்த்தீங்கன்னா சேலங்கருப்பு நிறைய வந்திருக்கு. ஆனால் இது என்ன ரேட் நான் சொல்லிட்டுருக்கீங்க? 13 ரூபாய் சொல்கிறேன். 11 ரூபாய்க்கு கேட்குறாங்க. என்ன ரேட்டு வந்தால் கொடுக்கலாம்ண்ணா? 11 தான் கொடுத்துருவோம். 11 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே.
அண்ணன் வந்து இடம் போய் 11 லிட்டர் எடுத்துக்கிறோம். சரிண்ணா. மதியம் தான் எடுக்கிறோம். மதியம் 8750 எல்லாம் கிடையாது. நாங்க 6.25 கேட்டு எடுக்கிறோம். ஒரு 8:45 சொல்லி நீங்க 6:45 கேட்டுடுவீங்க. 6:30 பாத்திக்க சொல்லி நானும் 6:45 கேட்கறேன். என்ன வியாபாரம் முடியல. ஆனா எடப்பாடி கொண்டு குட்டி என்ன வியாபாரம் முடியல. அதுக்கு கொண்டு நான் ஒரு 20 குட்டி வாங்கி கொடுக்குற மாதிரி நின்றுட்டே தான். அவரு சென்னையில தான் வந்தாரு. அட்மிட் கேட்டு வந்து கார்ல எடுத்துட்டு போயிட்டாரு. அது பாத்தீங்கன்னா சின்ன குட்டி தான். 7 குட்டி வாங்கி கொடுத்தோம். சரி சரி. மதியானம் அனுப்பிச்சு போய் கொடுத்துருவோம். ஆளு விலைக்கு போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிடும். அதெல்லாம் வரும். நம்மளை கான்டாக்ட் பண்ணா குட்டி எடுத்துக்கலாம். என்ன ரேட் நான் போயிட்டு இருக்குது இன்னைக்கு மார்க்கெட் வேலை? சுமாராக தான் போயிட்டு இருக்குது. சுமாராக தான் போயிட்டு இருக்குது. குட்டி எத்தனை கொண்டு வந்தீங்க? எத்தனை கொடுத்துருக்குறீங்க? 5 கொண்டு வந்தேன். ஒரு 5 கொடுத்துருக்குது. 5 தான் கொடுத்துக்கிறீங்களா? சரி சரிண்ணா. போன்ல கீழே விழுந்துச்சுண்ணா. அது அழுக்கு. இப்போ என்ன ரேட் நான் வாங்கியிருக்கீங்க? இது 19 ரூபாங்களா? செம்மறி கடை நான் வாங்கியிருக்காங்க. 19 வாங்கியிருக்காங்க. என்ன 13 ரூபா கூட இருந்துச்சு. வாங்கியிருக்கீங்க. என்ன ரேட்டு இப்படி வாங்கிருக்கீங்க? 12,000. கெடா குட்டிங்களா? என்ன விக்கிறதுக்கு கொண்டு வந்தீங்களா? எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? இந்த மாதிரி 5 கொண்டாந்தேன். 5 கொண்டு வந்தீங்களா? இப்போ எத்தனை வச்சிருக்கீங்க? எத்தனை கொடுத்து? 2 தான் இருக்குங்களா? 3 கொடுத்துருக்கீங்க. என்ன ரேட்டு சொல்றீங்க? 16 ரூபா 17 ரூபா சொல்லுது. ஒரு குட்டிங்களா? 2 கெடா குட்டி 16 17 சொல்றீங்க. என்ன ரேட்டு கேட்குறாங்க? 13 ரூபா 14 ரூபாய் கேட்டேன். 13 14க்கு எப்படி வந்தால் ஃபைனல் பண்ணலாம்? 3 ரூபாய்க்கு கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஓ 13 ரூபாய்க்கு கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரா? என்ன ரேட்டு வந்தால் கொடுப்பீங்க? 13 ரூபாய்க்கு மேலே 14.5. ஓகே ஓகே. 2 உயிரடைக்கு எத்தனை கிலோண்ணா இருக்கும்? 50 கிலோ வரும். 2 சேர்த்து 50 கிலோ வரும். ஓகே ஓகே. 2 சேர்த்து தோராயமாக சொல்கிறாரு அவர். ஓகே ஓகே. அங்க கொண்டு போய் கட்டி அவுக்கல நாளைக்கு அவுக்கு வைக்கணும். அவரை எடுத்து போட்டு விடுங்க. ஒரு கட்டி கிடைக்குமா? என்னன்னா எங்க கிடைக்குமா? சேர்த்து வாங்கலையா? அதெல்லாம் ஆடி கம்மி ஆகாது. அதெல்லாம் வர 7 ரூபாய்க்கு தரல. குட்டி பார்த்தீங்கன்னா 7 ரூபாய் கீழே இருக்குன்ட்டாரு. எவ்வளோ நான் சொல்லிட்டுக்கிறீங்க? அது 7 ரூபாய் சொல்றேண்ணா. என்ன ரேட்டு கேட்டுட்டுக்கிறாங்க? இங்க நான் 5.5க்கு 6 ரூபாய்க்குள்ள கேக்குறேன். 5.5க்கு 6 ரூபாய்க்கா கொடுக்குறேன்னா ஒரு 5 ரூபாய் கேக்குறாருண்ணா. 2 குட்டி 5 ரூபாய் கேக்குறாரு. ஒட்ட குட்டிங்களா? இல்ல எல்லாமே கடா குட்டிங்கண்ணா. கடா குட்டியா? எல்லாமே கடா குட்டிங்க தான். பொட்டை குட்டி தான். 3 ரூபாய் கேக்குறாங்க. 3 ரூபாய்க்கு கேக்குறாங்க. வேற அவுத்து கூட
நான் எங்கனா போறது முதலுக்கு என்னதான் பாரு எது கேட்ட பாரு ரெண்டுமா ரெண்டு பாரு எவ்வளவு தர நீதான் சொல்லணும் 14 கேளுப்பா அது கிடைத்த பாரு எல்லாம் கிடையாது கேட்டுட்டு இருக்கிறாரண்ணா கேக்குறாங்க என்ன ரேட்டுக்கு நான் கேட்டுட்டு இருக்கிறாரு 7 சொல்றேன் 6,400 கேக்குறாரு என்ன இப்போ விலை படியிலைங்களா படியில எவ்வளோ ரேட் நான் ஃபைனல் கொடுக்கலாம் 6,700 ஓகே ஒட்டுக்கா கேக்குறாரு குட்டிக்கா கேட்குறாரு சரி ஓகே ஓகே என்ன கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்குங்களா இல்லை குடுக்குற ஐடியா தானே இன்னும் பக்கமா கேட்டாருன்னா கொடுத்துடலாம் சரி 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 பேசுங்கண்ணா பேசுங்க ஒரு பீஸ் 45 கொண்டாந்தேண்ணா 25 வித்துட்டேன் இன்னும் 20 இருக்கு 20 இருக்குது ஓகே எல்லாம் கடை மட்டும் தான் கொண்டு வந்தீங்க கடை விட்டுதாங்க சரி சரிப்பா கொண்டு வந்தீங்க எத்தனை கொண்டு வந்தீங்க 20 கொண்டு வந்தேண்ணா. இன்னும் 5 இருக்குதுண்ணா. 5 குட்டி ஓகே என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க 7 வித்துட்டு இருக்கிறேண்ணா. 7 ரூபாய் இந்த 5 யார் கேட்டுட்டு இருக்கிறது யாராவது கேட்டுட்டு இருக்கிறாங்களா அந்த 5 அவரு ஒருத்தர் கேக்குறாரு 6,800 கேக்குறாரு அந்த 200 ரூபாய் சேர்த்து தர சொல்றேன் சரி சரி கேக்குறாரு ஒரு குட்டி மட்டுமா சரி சரி ஒரு குட்டி தானே கேட்குறாரு வீட்டுக்கு தான் வளர்த்துறதுக்கு கேட்குறாங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துடலாம்ல அதான் 7 ரூபாய் கேக்குறேன் சரி சரிப்பா சரி நான் கேட்டுட்டு இருக்கிறாங்களா காலையில அப்புறம் கூப்பிட்டு கொடுக்குறோம் அவனுக்கு 6 ரூபாய் கேட்டா 3 கஜாமச்சா கேக்குறாங்க அப்படியே 8 ரூபாய் வாங்கிட்டு போனோம் நல்ல குட்டினா உயிரோட 770 ரூபா இருபது கிலோ கறியும் என்ன ரேட்டு நான் கேட்டுட்டு இருக்கிறாங்க 8.5 கேட்குறாங்க 8.5 நீங்க சொல்றது 9 சொன்னோம் 9 என்ன விலை படியிலைங்களா இல்லைண்ணா படியில ஓகே ஃபைனல் எப்படிண்ணா அமௌண்ட்டு ஏதோ 9 ரூபா தான் கொடுக்கலாம் 9 ரூபா எத்தனை கொண்டு வந்தீங்க எப்படி வியாபாரம் இருக்கு இன்னைக்கு சந்தை இருக்குதுண்ணா வித்து போச்சு வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டாங்க 7,800 எல்லாம் கொடுத்துட்டாங்க 7,800 நம்மகிட்ட விற்கலாம் சுலபமாக இருக்குது நம்மகிட்ட ஒரு 17 இது இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க எவ்வளோண்ணா 7 MKL கொண்டு 6 ரூபாய் கொடுத்தோம் கட்டா 6 ரூபா கட்டா 7 MKL சொல்லி 6 ரூபாய்க்கு கேட்குறாங்க எங்க இருக்கிறீங்க